வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். என்னோட கட்டளை என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு மன்னர் கோவமா சொல்ல, அதை கேட்டு மனோகரன் நக்கலா சிரிச்சிட்டு, கட்டளையா? இது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குளவி கொஞ்சி சந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விலை நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவிலே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தனியாத ஆசையின் பேர் கட்டளையா தந்தைன்னு கோவமா கேட்கிறார் மனோகரன். அதுக்கு மன்னர், நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தை முன் தனையன் அல்லன்னு சொல்ல, அதுக்கு மனோகரன், நான் குற்றவாளி? யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தனையனாக அல்ல, பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கின்றேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவரும் குள்ளநெறி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்னு கோவமா கேட்கிறார் மனோகரன். இதுக்கு என்ன பதில் மன்னரால சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது இல்லையா? மன்னர் அமைதியா இருக்க, கூற மாட்டீர்களா? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த மாவீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று மனோகரன் சீரியல. மக்கள் கூட்டத்தில இருந்து ஒருத்தர் மகாராஜா கூறத்தான் வேணும்னு ஆரம்பிக்க, மத்தவங்களும் கூறத்தான் வேணும்னு சேர்ந்து குரல் எழுப்புறாங்க. அதுக்கு மன்னர், இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்ல, மனோகரன், சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானேன்? குடும்ப தகராறு கொழுவண்டமத்திற்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது மகாராஜான்னு சொல்ல, அதுக்கு மன்னர், போது நிறுத்து. வசந்த விழாவில நீ செய்த தவறுக்காக வசந்த சேனை கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு மன்னர் சொல்றார். அதுக்கு மனோகரன், அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன்னு கேட்க, எதிர்த்து பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு மன்னர் கேட்க, முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை கொடுத்துவிட்டு மூளையில் கிடந்ததற்கு முடிசூட்டுபவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையை விட குறைவானதுதான் மனோகரன் சொல்ல, அதுக்கு மன்னர், மனோகரா, நீ சாவுக்கு துணிந்து விட்டாய்ன்னு சொல்ல, ஆமாம், நீங்கள் வீரராக இருக்கும் போது பிறந்தவன் அல்லவா, அதனால் சாவு எனக்கு சாதாரணம்னு சொல்றார் மனோகரன். ஆத்திரத்தை கிளப்பாதை, நிறைவேற்ற அரச உத்தரவின்னு மன்னர் சொல்ல, அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அரசே. சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்ட பிறகு அடங்கி கிடப்பவன் ஆமைன்னு மனோகரன் சொல்ல, தாய்க்கும் தந்தைக்கும் வேற்றுமை தெரியாத மூடனே, தந்தையின் ஆணை கேட்டு தாயின் தலையை வெட்டி எறிந்த பரசுராமரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயான் மன்னர் கேட்க, பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன்னு சொல்றார். கடைசி கேள்வி, என் கட்டளையை வணங்க போகிறாயா இல்லையான்னு மன்னர் முடிவா கேட்க, மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன் சொல்லிட்டு, அதுக்கு மன்னர், அதுவும் அரை நொடியிலன்னு ஆட் பண்ண, அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமளவல்லி, கோமேதகச்சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொல்லிக் கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாளுக்கு இரையாக தந்துவிட்டு, அதை எதிர்த்தால் உம்மையும், உம்முடைய பக்கத்துணையாக வந்தால் அந்த பட்டாளத்தையும் பிணமாக்கி விட்டு, சூனியக்காரிக்கு ஆளவட்டம் சூட்டியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழலும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை? தயார்தானான்னு மனோகரன் கர்ஜிக்க, சிம்மாசனத்துல இருக்கிற 2 பேருக்கு வெடவெடக்குது. அதை பார்த்த மனோகரன், ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாளெடுத்தால் பையம் கலங்கும், அவரா இப்படி பயப்படுகிறார்? பாவம், வேலின் கூர்மையை சோதித்த வீரர்கள் இந்த வஞ்சையின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கின்றது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் பாம்பாட்டத்தின் பாவத்தில் அல்லவா லைத்து கிடக்கிறது. கோட்டை கொத்தாளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இன்று குட்டிச்சுவரின் நிழலில் அல்லவா குளிர்ச்சி காணுகிறதுன்னு மனோகரன் வசப்பாட, அதுக்கு மன்னர் பேசாதேன்னு அடக்கிறார். ஆனாலும் மனோகரன் நிறுத்துற மாதிரியே இல்ல. ஊர் பேசுகிறது, உலகம் சிரிக்கிறதுன்னு சொல்ல, அதை கேட்ட மன்னர், நீ வேசி மகன் தான்னு சொல்ல, மனோகரனுக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த அமைச்சருக்கும் மக்களுக்குமே பயங்கர அதிர்ச்சி. கேட்பதற்கு தித்திக்கிறதோ 1000 முறை சொல்லுவேன், நீ வேசி மகன் என்று மன்னர் சொல்ல, அம்மானு கதறி அவரை பிணைச்சிருந்த சங்கிலிய கையாலே அறுத்து எரிஞ்சிட்டு அங்க இருந்த வீரனோட வாளை உருவிட்டு அந்த வாயை சுக்குநூறாக கிழித்தெறிகிறேன்னு சொல்லிட்டு மன்னரை நோக்கி மனோகரன் பாய, அவரை சத்தியசீலர் தடுக்கிறார். ஆனாலும் அவரால மனோகரனை தடுக்க முடியல. மனோகரன் முன்னேறி வர வசந்த சேனை பயந்து பின்னாடி நகர்றாங்க. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வென்று வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்ந்த நீரோடையை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையாத தங்கம், அவர்களை அவதூறுக்குரிய உமது அங்கங்களை பிளந்தெறிவேன். இந்த துரோகப் பேச்சுக்கு உம்மை தூண்டிவிட்ட துஷ்டகியின் உடலை துண்டாக்குவேன். துணிவிருந்தால், தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக் கொள்ளும் உமது சாவை,
இல்லாவிட்டால் தலுக்குக்காரியின் குலுக்கு பேச்சில் நீர் கோலையாகி விட்டிருந்தால் ஓடிவிடும், புறமுதுகு காட்டி ஓடும். புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதிக்காற்றே புறமுதுகு காட்டி ஓடும். கலிங்கத்துப் பரணியை மறக்க வந்த காரிருளே கால் பிடரி மிதிபட ஓடும். ஓடும் ஓடும் ஓலமிட்டு ஓடும், ஓவென்ற கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? என் அன்னையை தூசித்த சின்னஞ்சிறிய புலிவே, ஏன் சிலையாக மாறிவிட்டீர்? ஏ ராஜ விக்கிரகமே, பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான், அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் செய்கிறேன். இந்த நாசக்காரியின் நரம்புகளை உமக்கு மாலையாக சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பென புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாரடி பார், பத்தினியை இகழ்ந்த படுவாவி, நீ படும் பாட்டை பார்னு சொல்லி வாழ மனோகரன் உயர்த்த பத்மாவதி பின்னால இருந்து மனோகரனோட கையை பிடிச்சு விடு வாளின்னு தடுக்க, யார் அங்கேன்னு மனோகரன் கோவமா திரும்பி பாக்குறார். பார்த்தா அவரோட அம்மா அங்க நிக்கிறாங்க. தன்னை வேசின்னு இத்தனை பேருக்கு முன்னாடி பழி போட்ட அரசரை அரசி மன்னிச்சிடுவாங்களா? இந்த சபையில நியாயம் கிடைக்குமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.